என்னடா ஒரு அம்மா இப்படி கண்ணீர் மல்க அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு தானே பாக்குறீங்க. தன்னோட 16 வயது மகளின் தற்கொலைக்கு காரணமான நபரை வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணல. தன்னோட மகளின் தற்கொலைக்கு நியாயம் வேணும் அப்படின்னு அந்த இறந்து போன பெண்ணோட அம்மாவும் அவங்களோட உறவினர்களும் கதறி அழுதுட்டு இருக்க அந்த காட்சியை தான் நீங்க வந்து பாத்தீங்க. என்ன நடந்துச்சுன்னா, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே இருக்கும் தவுட்டுப்பாளையம் கிராமத்துல சலூன் கடை நடத்தி வருபவர் தான் முருகேசன். இவர் மகள் பெயர் வந்து பாத்தீங்கன்னா தாரணி, வயது 16. அங்க அருகே இருக்க ஒரு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா +1 படிச்சுட்டு வந்திருக்காங்க. தாரணிக்கும் கள்ளக்குறிச்சியில் இருக்கும் ஒரு இளைஞருக்கும் சமூக வலைதளம் மூலம் வந்து பாத்தீங்கன்னா பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது வந்து காதலா மாறி இருக்கு. அந்த பையன் கூட பழகுன 4 மாசத்துல அந்த பொண்ணுக்கு அவனோட சுயரூபம் வந்து தெரிஞ்சு அவனை விட்டு விலக ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தும் அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த பையன் கால் மெசேஜ் மூலமா ஆபாசமா பேசியும் மிரட்டியும் வந்திருக்காரு அந்த இளைஞர். இதனால ரொம்பவும் மனம் முடிஞ்சு போயிருந்த அந்த மாணவிக்கு ஏப்ரல் 24 தேதி அன்னைக்கு அந்த இளைஞர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு காதலிக்கும் போது அவனுக்கு அனுப்பின புகைப்படங்களை ஆபாசமா சித்தரித்து அந்த பெண்ணுக்கு அனுப்பிடலாம் அந்த இளைஞர். மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோவெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கான். இதுல பதறி போன அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அப்பா அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அழுதுருக்காங்க. அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த இளைஞர் மறுபடியும் வந்து கால் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணோட அவங்க அப்பா வந்து தம்பி இந்த மாதிரி என் பொண்ணு இனிமே தொந்தரவு பண்ணாதப்பா அப்படின்னு பேசியிருக்காரு. ஆனாலும் அந்த இளைஞர் கேட்காம அவங்க அப்பாவே வந்து பாத்தீங்கன்னா ஆபாசமா பேசி போனை கட் பண்ணியிருக்கான். இந்த விஷயத்தை இதுக்கு மேலும் வளர விடக்கூடாதுன்னு அப்படின்னு அந்த பொண்ணை வந்து முருகேசன் தன்னோட மாமனார் மாமியார் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு இதை எப்படி கையாள்வது அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா தாரணி தன்னோட தாத்தா வீட்டுல இருக்க குளிர் அறையில வந்து பாத்தீங்கன்னா வயலுக்கு பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து குடிச்சு தற்கொலை செஞ்சிருக்காங்க. தகவல் இருந்து வந்த முருகேசனும் அவரோட மனைவி வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிருந்த தன்னோட மகளின் உடலை பார்த்து கலரி அழுதுட்டு இருந்திருக்காங்க. ஏப்ரல் 24 தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தியூர் ஜிஹெச்ல போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு பெற்றோர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உடலை ஒப்படைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2 தனிப்படை காவலர்கள் வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரமும் கள்ளக்குறிச்சிக்கும் போனதாகவும் ஆனா அந்த இளைஞரை கைது செய்யாமல் திரும்பி வந்து விட்டதாகவும் கூறி தான் அந்த அம்மா இப்படி அழுதுட்டு இருக்காங்க. ஒரு நபர் பயன்படுத்தும் மொபைல் நம்பரை வச்சு அவர் பயன்படுத்தும் மொபைல் என்ன மொபைல், அதுக்கப்புறம் அதுல இருக்க ஐஎம்இ நம்பர் என்ன, அவன் எங்க இருக்கான் அப்படின்னு எல்லாத்தையும் ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்ற இதே காவல்துறை 27 நாளாயும் ஒரு பெண்ணின் தற்கொலைக்கு காரணமானவங்களை இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவும் கவலையாவும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகமாவும் இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு பண்றவன் ஒன்னு என்ன டெக் ஜெயிண்டாவா இருக்க போறான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவன் ஏதோ ஒரு அரசியல் கட்சியோட பிரமுகரோட பையனா தான் இருக்கணும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கேர்லெஸா வந்து ஹேண்டில் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நியூஸ் சேனலும் லோக்கல் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களே இந்த சம்பவம் ஏதோ நேத்து நடந்த மாதிரியும் பாலியல் துன்புறுத்தலால ஆளாகி தான் அந்த மாணவி இறந்ததாகவும் வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். அந்த குடும்பம் ஏற்கனவே நொந்து போயிருக்கு. எச்சா நீங்களும் நோகடிக்காதீங்க. அப்புறம் மாற்று அரசுன்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தர் ஆட்சி அமைச்சிருக்காங்கல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு தரப்போறாங்க அப்படின்னு தான் தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.